குருதேவ். இன்னைக்கு கர்மயோகத்தோட 2வது பாகம். போன கிளாஸ்ல 20 ஸ்லோகங்கள் மட்டும் பார்த்தோம். அது 20வது ஸ்லோகத்துல கொஞ்சம் நம்ம அவ்வளவா எக்ஸ்பிளைன் பண்ணல. அத ஜனகரை பத்தி, அதனால அதை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அதற்கு மேல் கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இருபதாவது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, யாரன்னா அதுக்கு முன்னால இந்த மாதிரி ஞானம் அடைந்தவர்கள் கர்மயோகத்தாலேயே முக்தி அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்போது இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும் போகும்போது ஜனகர் அப்படி பற்றி சொல்லலாம். ஜனக மகாராஜா ஒரு பெரிய ராஜ்யத்தின் ராஜாவாக இருக்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா. அதனால அவர் ராஜ ரிஷின்னு பேரு. அவரு ராஜாவா இருந்தாலும் கர்மயோகத்துல அவர் ரொம்ப பிரசித்தியா இருந்தாரு. அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். என்ன விஷயம்னா, லக்ஷ்மி நேம் மியூட் பண்ணிக்கோ. ஜனகர் கிட்ட வியாச பகவானுக்கு ஒரு புள்ளியா சுகதேவர் பிறக்கிறாரு. அவரு 16 வயசு குழந்தையாவே அவருக்கு கிடைக்கிறாரு. பிறக்கும் போதே ரொம்ப ஞானத்திலையும் பெரிய ஞானவா இருக்கார் சுகதேவர். அவர் தன் தந்தையோட அடிக்கடி சர்ச்சையில ஈடுபடுவார். ஞான சர்ச்சை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுல எல்லாம் இவர் பேச பேச வியாச பகவானுக்கு என்ன தோன்றதுன்னா, இவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான், ஆனா இவனுக்கு இன்னும் கொஞ்சம் பண்பட்டு ஒரு நிலை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, நீ போய் ஜனக மகாராஜாவை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. சரி, அப்பா சொன்ன பேச்சு கேட்கறதுக்காக அவரும் ஜனக மகாராஜ் கிட்ட போறாரு. அப்போ போகும்போது அவர் ஒரே பெலேஷியஸ் பேலஸ், அதுல ஒரே சுகபோகங்கள், அவரோட சபையில நாட்டிய ராணிகள் எல்லாம் இருக்காங்க. இவ்வளோ ஒரு செல்வத்து செழிப்பில் இருக்கிற இவருக்கு எங்கே ஞானம் இருக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு சுகதேவர் நினைச்சுக்கிறாரு. நினைச்சுட்டு என்ன பண்றாருன்னா, சரின்னு இருக்காரு. இவர் வியாச பகவானோட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஜனக மகாராஜா ரொம்ப அவருக்கு சுஷ்ரூஷெல்லாம் பண்ணி அவருக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணி ஒரு பெரிய மஞ்சம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி படுத்துக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான தனக்கு ஏத்த மாதிரி ஒரு ரூம்ல அவருக்கு ஒரு அறையை அவருக்கு ஒதுக்கி விட்டு படுக்க சொல்றார். காலையில இருந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, என்னங்க நல்லா தூங்குனீங்களா அப்படின்னா, எனக்கு எங்கெங்க தூக்கம் வருது, இந்த மாதிரி எல்லாம் கட்டிலையும் ஒரு பஞ்சதூளிக்கா மஞ்சத்துல எல்லாம் படுத்து எனக்கு வழக்கமே கிடையாது. நான் எப்பவுமே தர்ப கசுவை போட்டு தர்ப புல்ல போட்டு அது மேலதான் நான் படுத்து தூங்குவேன். எனக்கு இதுல எல்லாம் படுத்ததால தூக்கமே வரல அப்படின்னு. ஐயோ, அபச்சாரம் ஆயிடுச்சு, உங்களுக்கு தூக்கம் கெட்டு போச்சு, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். மறுநாள் தர்ப புல்லெல்லாம் போட்டு அவருக்கு ஒரு தர்ப படுக்கை போட்டு பக்கத்திலே இன்னொரு படுக்கையும் ஜனக மகாராஜ் போட்டுக்கிறார். இது யாருக்கு அப்படின்னா, எனக்கு தான். ஐயோ, நீங்க மகாராஜாவா? அப்படியெல்லாம் கிடையாது, எனக்கு. அவரும் அந்த தர்ப புல்ல படுக்கையிலே படுத்துக்கிறார். படுத்துட்டு நல்லா ஓஹோ அப்படின்னு சொல்லி அவரு தூங்கிடுறாரு. இவர் ஆச்சரியமா பாக்குறாரு. நேத்து என்னடானா அவ்வளோ ஒரு பெரிய பெலேஷியஸ் பில்டிங்ல ராஜாவோட மெத்தையில படுத்து தூங்கினாரு, இன்னைக்கு புல்லுல படுத்தாலும் அதே மாதிரி தூங்குறாரு. எனக்கு அங்க தூக்கம் வரல, இங்கதான் தூக்கம் வருது. இவர் எங்கேயும் தூங்குறாரு, அங்கேயும் தூங்குறாரு. அப்ப இவர் நிஜமாவே ஞானிதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றாரு. இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, ராஜாவா இருந்து செல்வ செழிப்புல இருந்தாலும் இதெல்லாம் என்னது இல்ல, ஐ எம் நாட் திஸ், they don't belong to me
அப்படின்ற ஒரு யோக நிலையில அவர் இருந்தாரு. அந்த யோக நிலைக்கு போறதுக்கு அவர் வந்து அவர் ஞான யோகத்தை ஃபாலோ பண்ணாரா, கர்ம யோகத்தை ஃபாலோ பண்ணாருன்னா அவர் வந்து கர்மயோகி. ஏன்னா அவர் ராஜாவா, அவர் வேலை செய்யாம இருக்க முடியாது இல்லையா? நம்ம போன முந்தின 20 ஸ்லோகங்கள்ல பார்த்தோம், கர்மம் செய்யாம யாராலையும் இருக்க முடியாது, கர்மத்தை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இவர் வந்து கர்மத்தை எப்படி தவிர்க்க முடியும்? மகாராஜாவா இருக்காரு இல்லையா? சோ கர்மயோகியா இருந்தா கூட முக்தி நிலைய அடையலாம் அப்படின்னு சொல்றது வந்து ஜனக மகாராஜாவோட இந்த ஒரு இன்சிடென்ட் நமக்கு சொல்லும். இப்ப வந்து நம்ம முதல்ல இருந்து இந்த 3 அத்தியாயத்துல என்ன பார்த்தோம்னா, சாங்கிய யோகம் அப்படின்னு சொன்னாங்க, ஆத்ம ஞானம் அப்படின்னு சொன்னாங்க, ஞான விசாரம் அப்படின்னாங்க, கர்ம யோகம்னாங்க, ஞான யோகம்னாங்க, இன்னும் இதுக்கப்புறமா சந்நியாச யோகம், ராஜவித்யா, ராஜகுஹ்ய யோகம், பக்தி யோகம்னு எல்லாம் சொல்ல போறாங்க. இதெல்லாம் வந்து இந்த வேர்ட்ஸா நமக்கு காதுல கேட்டு மண்டல ஏறுறதே தவிர அதோட தாத்பரியம் என்ன, வாட் இஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்னையும் ஒரு 2 லைன்ல அட்லீஸ்ட் நம்மளால சொல்ல. கர்மயோகம்னா என்ன அப்படின்னு யாராவது கேட்டானா நம்மளால சொல்ல முடியும். நீ கர்மயோகியா இருக்கியா, ஞான யோகியா இருக்கியான்னு என்ன யாரானா கேட்டானா என்னால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஞான யோகம்னா என்ன, கர்மயோகம்னா என்ன, ஞானம்னா என்ன, அஞ்ஞான யோகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நல்ல மனசுல புரியும். புரியணும். அப்பதான் வந்து கர்மயோகமா, இது ஞான யோகமா, கர்மயோகத்தை யார் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம அதை பத்தி ஒரு சர்ச்சையில் ஈடுபடும் போது, அதை பத்தி ஒரு வியாக்கியானத்துல ஈடுபடும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியரா புரியணும் இல்லையா? அதனால இப்ப என்னன்னு பார்க்கலாம். கர்ம யோகம் அப்படின்னா என்ன? கர்மான ஆக்ஷன். நம்மளால ஒரு செயல்களில் ஈடுபடாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு பார்த்தா, நான் சும்மா உட்கார்ந்திருந்தா கூட என் உடம்புக்குள்ள பலவிதமான செயல்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஆகையால இந்த பிரகிருதி வந்து கர்மமயமானது. கர்மமயமான இந்த பிரகிருத்தியில இருக்க மட்டும் கர்மம் நமக்கு வந்து தப்பாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியுது. அப்ப கர்மம் அப்படின்னா எல்லாரும் தான் ஆக்ஷன் பண்ணுங்க. இது என்ன பெருசா கர்ம யோகம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய இந்த கர்மத்தை, இந்த ஆக்ஷன் ஷுட் பி பேஸ்ட் ஆன் தர்மா. தர்ம வழியில மத்தவங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்த முடியாத நிலையில் அந்த கர்மங்கள் செய்யும் போது அந்த கர்மம் கர்ம யோகமாக மாறிடுது. அதாவது யோகம்னா மண், புத்தி, சித்து, செயல் எல்லாமே ஒன்றுபடுது. நான் என்ன பேசுறேனோ, என்ன அததான் நினைக்கிறத பேசுவேன், பேசுவதை செயல்ல செய்வேன் அப்படின்னு வந்து இருக்கும்போது அது யோகமாகிறது. நான் கர்மத்தை அந்த மாதிரி என்ன கர்மம் செய்யணும் நான் டிசைட் பண்ணிட்டேன், இந்த கர்மம் செய்ய போறேன்னு சொல்லுவேன், அந்த கர்மத்தை செய்வேன். புரியுதுங்களா? அந்த கர்மத்துக்கு தர்மம் அடிப்படையாக இருக்கும். நான் அந்த செயல் செய்வதால மத்தவங்களுக்கு அதனால ஒரு நன்மை ஏற்படுமே தவிர, மத்தவங்களுக்கு அது ஒரு பாதகமான செயலாக நானு அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதியான நிலைமையில நம்மளோட செயல்பாடுகள் எல்லாம் இருந்தா அது கர்மயோகம். இந்த நிஷ்காமிய கர்மமா, காமிய கர்மமா, நைஷ்கர்ம கர்மமா அதெல்லாம் அப்புறமா. கர்மம்னா என்ன, கர்ம யோகம்னா என்ன? இப்ப ஞான யோகம்னா என்ன? நான் ஞான யோகத்துல இருந்து கர்ம யோகத்தை அதானே அர்ஜுனன் முதல்ல கேட்கிறாரு இல்லையா? நான் ஞான யோகத்தை ஃபாலோ பண்ணுவேன், கர்ம யோகத்தை ஃபாலோ பண்ணுவேன். யார் உனக்கு சாய்ஸ் கொடுத்தா? ரெண்டும் தனித்தனி கிடையாது அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்து ஆரம்பிச்சோம் நம்ம. அப்ப ஞான யோகம்னா என்ன அப்படின்னா, ஞானம். ஞானம் எதை பத்தி ஞானம்? சம் நாலேஜ். நாலேஜ் அபவுட் வாட்? சம்திங். இங்க ஞானம் நம் பகவத்கீதை சொல்வது ஆத்ம ஞானம். ஆத்மா, அனாத்மா, எது ஆத்மா, எது ஆத்மா இல்ல அப்படின்றதுல வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரணும். ஆத்மா என்பதுதான் நான், நான் என்பது ஆத்மா. இந்த உடல் நான் இல்லை, இந்த மனம் நான் இல்லை, இந்த புத்தி நான் இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆத்ம நிலையில நிலைத்திருந்து காரியங்கள் செய்யும் போது இந்த கர்ம யோகம் ஞான யோகம் சம்பந்தப்பட்டதாக ஆகிடுது. அந்த ஞானத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையில நான் என்ன செஞ்சாலும் நான் ஞான யோகத்தை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது இல்லையா? சோ இப்ப நம்ம சாங்கிய யோகம்ன்றது என்ன? தர்ம சர்ச்சை, ஆத்ம சர்ச்சை,
ஞான சர்ச்சை அப்படின்றது வந்து சாங்கியம் சொன்னோம். நம்ம ஸ்கிரிப்சர்ஸ்ல என்ன சொல்லியிருக்கு, நம்மளோட வர்ச்சுவஸ் பீப்புள் ஞானிகள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, வேதங்கள் நம்மளை என்ன பண்ண சொல்லி கேக்குது, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து சாங்கியம். தெரிஞ்சுக்கிட்டத ஃபாலோ பண்றது சாங்கிய யோகம். சாங்கிய யோகத்துல இருக்கணும்னா ஆத்ம அனாத்ம விசாரம் நல்லா புரிஞ்சிருக்கணும். அதுதான் ஞானம். சோ புரிதலுடைய புரிதலுடன் ஒரு வேலையில் நம்ம ஈடுபடும் போது அது கர்ம யோகம் பேஸ்ட் ஆன் ஞான யோகம் ஆகுது. ரெண்டையும் பிரிக்க முடியாது. ரெண்டையும் பிரிச்சோன்னா கர்மமா இருக்குமே தவிர அது கர்ம யோகமா இருக்காது. ஞான யோகத்தை கர்ம யோகத்துல இருந்து பிரிக்கவே முடியாது. ஞானியா இருந்தாலும் அவன் கர்மம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சாங்கியம் சாங்கிய யோகம், கர்மம் கர்மயோகம், ஞானம் ஞான யோகம் அப்படின்னு என்ன அப்படின்னு ஒரு வழியா நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போக போக வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். மத்த யோகங்கள் எல்லாம் அதாவது வரும்போது பார்த்துக்கலாம். இப்ப 21வது ஸ்லோகம். எதையெல்லாம் மேலோர்கள்னா ஞானம் அடைந்தவர்கள், நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் எதையெல்லாம் செய்யறாங்களோ அததான் பாமர மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப நம்மளாம் குருஜி என்ன பண்ற சொன்னாரோ அதுதானே ஃபாலோ பண்றோம். நம்மளை பொறுத்த மட்டும் குருதேவர் வந்து மேலானவர், நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறவர், சத்குருவாக இருக்கிறவர். அவர் எப்படி தன் வாழ்க்கையை நடத்துறாரோ, குருஜி அதானே சொல்ல, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சு, உனக்கு ஒரு பிரச்சனையா, இந்த பிரச்சனையை குருதேவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்னு நீ யோசிச்சு அந்த வழியை நீ ஃபாலோ பண்ணி எல்லாம் சரியா வரும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. சோ நம்ம குருதேவர் எப்படி இருக்காரோ அப்படி நம்ம பண்ணணும், அவர் என்ன சொன்னாரோ அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு நிர்ணயம் நமக்குள்ள வந்துடுச்சுன்னா நான் அவரையே பார்த்து பார்த்து செய்வேன் இல்லையா. அவரு பானு தீதி போன வாரம் கூட சொன்னாங்க, அவரோட தினச்சரியத்துல பார்த்தானா ராத்திரி அவரு 2 மணி நேரம் தான் தூங்குறாரு. ஒரு நாளைக்கு 1000க்கு மேலான ஒரு கடிதங்களுக்கு வந்து அவரு பதில் எழுதுறாரு. அவருக்கு அதனால அந்த மாதிரி அவருக்கே அந்த 24 மணி நேரத்துல அவ்வளவு செய்யும் போது அதே 24 மணி நேரத்துல நான் என்ன செய்யறேன், ஓஹோ இப்படி எல்லாம் வந்து நம்ம டைமை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குருதேவரை பார்த்து 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 நம்ம கத்துக்கிறோம். ஒரு மனிதன் வந்து சமூகத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறானோ அது சமூகத்தை பாதிக்கும். நீ நல்லவனா இருந்தா சமூகத்தை நீ நல்ல வழியில உன்னால ஒரு நல்ல நல்ல பாதிப்பு ஏற்படும். நீ கெட்டவனா இருந்தாலும் அதேதான். கெட்டவர்கள் இருப்பாங்க. இப்ப ஒரு பிளாட்ல இருக்கோம், பக்கத்து வீட்டுல ஒரு குடிகாரன் கத்திட்டு இருந்தானே, இட் டிஸ்டர்ப்ஸ் அவர் லைஃப் ஆல்சோ இல்லையா. கெட்டவர்களாலையும் சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படுது, நல்லவர்களாலையும் சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படுது. அதனால நம்மளாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டி இருக்கு. நமக்கு என்று ஒரு வழிகாட்டி இருக்கணும். அந்த வழிகாட்டி செய்யற மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே போகணும். 22வது ஸ்லோகம். கிருஷ்ணர் இப்ப வந்து தன்னை பத்தி சொல்றாரு. அவர் அப்பப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் போவார், செகண்ட் பர்சன் போவார், தேர்ட் பர்சன்ல யாரோ மாதிரியும் பகவானை வந்து அவர் ரெஃபர் பண்ணுவார். இங்க வந்து அவர் ஃபர்ஸ்ட் பர்சன்ல பேசுறார். நான் பார்த்தா மூவுலகிலும் எனக்கு வந்து செய்யக்கூடிய கடமைகள் எதுவுமே கிடையாது. நான் துவாரகாபதி, நான் துவாரகாவுக்கே நான் மகாராஜா. எனக்கு வந்து இதை செஞ்சு அடையணும்னு ஒண்ணு கிடையாது, இதை செய்யாட்டா நான் வந்து இழக்க போறதும் கிடையாது. ஆனாலும் நான் கர்மத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கேன். மகாபாரதத்தை பார்த்தானா மேக்சிமம் ஒர்க் செஞ்சவர் வந்து பகவான் கிருஷ்ணர் தான். பகவான் கிருஷ்ணரை மைனஸ் பண்ணிட்டா மகாபாரதம் முதல் நாளே முடிஞ்சு போயிட்டு இருக்கும். அந்த யுத்தம், மகாபாரத யுத்தம் முதல் நாளே காணாம போயிருக்கேன். எல்லாரும் டிஷம்னு சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. தர்மமும் இருந்திருக்காது, நியாயமும் இருந்திருக்காது இல்லையா. சோ பகவான் கிருஷ்ணர் தான் அங்க மேக்சிமம் ஒர்க் செஞ்சிருக்காரு. அதனால அவர் துவாரகாபதி. அந்த அர்ஜுனர் ராஜா கூட கிடையாது. அவனோட தேர் தட்டுல அவன் கால் கிட்ட உட்கார்ந்து 18 நாள் அவருக்கு தேரோட்டிய ஒரு கர்மத்தை அவர் எப்படி செஞ்சார், அத ஒரு தன்னோட ஒரு யோகமாக அவர் செஞ்சார். இதுதான் கர்ம யோகத்தினோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றது பகவான் கிருஷ்ணர் தேரோட்டியாக மகாபாரதத்துல வந்ததுதான் வந்து முக்கியமான விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். சோ பார்த்தா மூவுலகிலும் எனக்கு கடமை ஏதும் கிடையாது, அடையாத ஒன்றை இனி நான் அடைய வேண்டும் என்பதும் இல்லவே இல்லை. ஆயினும் நான் கர்மம் செய்து கொண்டே தான் இருக்கிறேன். So I should set a proper example for
பீப்புள், பிகாஸ் எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் ஆர்ட் ஆஃப் லிவிங் டீச்சர்ஸோட முக்கியமான ஒரு கடமை. நீ என்ன செய்யறியோ அதுதான் உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் டீச்சர், அப்பதான் டீச்சர், அதுக்கப்புறம் நான் என் இஷ்டம் மாதிரி இருப்பேன்னா யூ ஆர் நாட் செட்டிங் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேரும். 23வது ஸ்லோகம். அர்ஜுனா, நான் அயர்வின்றி எப்பொழுதும் கர்மத்தில் ஈடுபடாவிடில் மனிதர்கள் என் வாழ்க்கையை ஆண்டும் பின்பற்றுவர். பகவான் கிருஷ்ணர் சும்மா தானே இருக்கார். நானும் வாழ்க்கையில எல்லாம் சாதிச்சு முடிச்சுட்டேன், நான் சும்மா இருக்கேன். இப்ப எங்களை எடுத்துட்டானா நம்ம எல்லாம் வாழ்க்கையில எங்களோட கடமைகள் எல்லாம் முடிஞ்சது, பேரம் பேத்தி எல்லாம் முடிச்சாச்சு, நானு லக்ஷ்மி எல்லாமே எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். சரி நான் சும்மா இருக்கேன்னு முடியுமா? முடியாது. நம்ம மனது வந்து கர்மத்தின் திசையில தான் ஈடுபேனா. நம்ம வி ஆர் மேட் அப் ஆஃப் பஞ்சபூதாஸ். பிரகிருத்தியோட நேச்சர் எல்லாமும் நமக்குள்ள இருக்கு. அர்த்தம் எப்படியோ அர்த்தோட குணங்கள் எல்லாமே நமக்குள்ள இருக்கு. அது அந்த குணத்தை காட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதனால இந்த பிரகிருத்தியால் செய்யப்பட்ட நாம் கடமை செய்யாமல் ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் இருக்கவே முடியாது. எதன்னா ஒண்ணு நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம் இல்லையா? அதுதான் வந்து இங்க அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, நான் கர்மம் செய்யாவிட்டால் இவ்வுலகம் அழிந்து போகும் அப்படிங்கிறாரு. யார் இவர் நானுங்கிறது? இங்க பகவான் கிருஷ்ணர் தேர்தட்டில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு தேரோட்டியா மட்டும் பேசல. தான் விஷ்ணு பகவான் அப்படின்றத இங்க வந்து அவருக்கு நம்ம இண்டிகேட் ஞாபகப்படுத்துறே. நான் உனக்கு தேரோட்டியா உன் கால்கடியில் உட்கார்ந்து இருக்கிறதுனால நான் மத்த தேரோட்டி மாதிரி என்ன நினைச்சிடாத, நான் பகவான் விஷ்ணுவே இங்க உட்கார்ந்து இருக்கேன். நான் காரியத்தில் ஈடுபடவில்லை என்றால் உலகமே அழிஞ்சு போகும். காக்கும் கடவுள் அவர் தானே. அவர் காப்பாத்தலைன்னா என்ன ஆறுது? அவ்வளவுதான், உலகம் வந்து அதோகதியா போயிட்டு அழிஞ்சு போகும். அது மட்டும் இல்ல, ஜாதி கலப்புக்கு நானே கர்த்தாவாகுவேன். ஜாதி கலப்புன்னா என்ன? இம்மாரல் சொசைட்டில ஒரு ஜாதி கலப்பு ஏற்படும். ஏன்னா அங்க மொராலிட்டியில் ஒருவனுக்கு ஒருத்தன் அப்படின்றதுதான் வந்து விதிக்கப்படாத ஒரு விதி. அதை ஃபாலோ பண்ணாத போது ஜாதி கலப்பு, எந்த ஜாதியில எந்த குழந்தை பிறந்ததுன்னே தெரியாம போகும். அதுக்கு காரணம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இம்மாரல் பிஹேவியர். இம்மாரல் பிஹேவியர் எப்ப வரும்? மனசு வந்து எதிலுமே ஈடுபடாம சோம்பேறித்தனமா இருக்கும்போது நம்ம புலன்கள் வந்து நம்மள கெட்ட வழிக்கு சீக்கிரமா இழுத்துட்டு போயிடும். ஏன்னா புத்தி வந்து எதையோ நோக்கி ஓடிண்டே இருக்கு. அந்த புத்தியை ஆட்டுவிக்க கூடியது நம்மளுடைய இந்த மனது அந்த கரணங்கள்ல வந்து இருந்தாலும் இந்த புற விஷயங்களான இந்த நம்மளோட புலன்கள் வந்து அதோட புலன் ஆப்ஜெக்ட்ஸ பார்த்து போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி சும்மா இருக்கிறவன் வந்து நிறைய யோசிப்பான். அப்ப யோசனை எல்லாம் வந்து அவன் ஞான சர்ச்சையில் இருந்தா வேற மாதிரி யோசிப்பான். அவன் ஞான சர்ச்சையில் இருக்கிற அவன் வந்து அஜ்ஞானியா இருக்கான், ஸ்பிரிச்சுவல் இக்னரன்ஸ்ல இருக்கான். அப்ப அவனோட மனது நம்மளோட பேசிக் இன்ஸ்டிங்க்ட் ஆன பசி, ப்ரொக்ரியேஷன், தூக்கம், இந்த மூணுல தான் ஈடுபடும். அதுதான் நம்மளோட பேசிக் இன்ஸ்டன்ட். நம்ம எல்லாம் விலங்கு மாதிரி தான், அனிமல்ஸ் மாதிரி தான், அதுலதான் ஈடுபடும். அனிமல் இன்ஸ்டிங்க்ட்னா சாப்பிட்டுட்டே இருப்பான், குடிச்சுட்டே இருப்பான். அப்புறமா வந்து அவனுக்கு வந்து காம இச்சைகள் அதிகமாகும் போது, இம்மாரல் பிஹேவியர் வரும்போது அது வந்து ஜாதி கலப்புக்கு அங்க வழிவகுது. அதுதான் பகவான் வந்து இங்க ரொம்ப சூக்ஷ்மமா சொல்லியிருக்காரு. நான் வேலை செய்யலைன்னா நமக்கு சமுதாயத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சத்குருக்கள் இல்லை என்றால் சமுதாயம் அழிந்து போகும். அப்ப எல்லாரும் குரு கிட்ட இருக்காங்களான்னா தேவையில்லை. குரு கிட்ட இருந்த 1/3 பாப்புலேஷன் வில் பிகம் குரு ஃபார் த அதர் 2/3 பாப்புலேஷன் இல்லையா? இப்ப குருஜி சொன்ன மாதிரி எத்தனையோ ஆயிரம் பல்லாயிரக்கணக்கான ஆர்ட் ஆஃப் லிவிங் டீச்சர்ஸ் உருவாகி இருக்காங்க. இவங்கெல்லாம் குருஜியோட ரெப்ரசன்டேட்டிவா சமுதாயத்துல மத்தவங்களை வந்து நல்வழிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஏப்ப நம்ம சாரே வந்து 5000 பேருக்கு கோர்ஸ் எடுத்திருக்க. அப்ப இந்த 5000 பேருக்கு இவர் மூலியமா ஒரு நல்லது நடந்திருக்கு. சோ பகவான் குருஜி என்ன செய்யறாரோ அதை பார்த்து ஆர்ட் ஆஃப் லிவிங் டீச்சர் செய்யறதுனால அதை பார்த்து நம்மெல்லாம் வந்து
ஒரு நல்வழியில படுறோம். சோ இந்த மாதிரி நான் எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். சோ கர்மத்தில் ஈடுபடாம யாராலும் இருக்க முடியாது. அதிலும் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் கர்மத்தில் கட்டாயம் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. 25வது இப்ப பாமர மக்கள் என்ன வேலை செய்யறாங்களோ அதையேதான் ஞானிகள் செய்யறாங்க. இப்ப வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங் டீச்சர்ஸ் வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்கன்னா குருஜி வந்து எப்படி அதே வேலைய பற்று இல்லாமல் செய்யறாங்க. இதுக்கு நாங்க வந்து கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, குருஜி இன்வால்வ்ஸ் ஹிம்செல்ஃப் இன் த பீஸ் டாக். பிரபாகரன் வந்து ஒரு சில இலங்கையில ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்கும்போது உலகமே அவர் வந்து குருஜி வந்து காஷன் பண்றாங்க, நீங்க இலங்கையில போகாதீங்க, ஒரு குண்டு போட்ட காலி ஆயிடுவீங்க அப்படின்னா கிடையாது. 50 அடி தூரத்துல அவர் இருக்கும்போது அந்த இடத்த வந்து இட் இஸ் அ வெரி வெரி டேஞ்சரஸ், கார்பெட் பாம்பிங் போட்டுட்டு இருக்காங்க, அந்த இடத்துக்கு நீங்க போகாதீங்கன்னா இவர் வந்து அந்த பிரபாகரனை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குருஜி போனாருன்றது ஒரு சரித்திரத்துல இடம்பெற்ற மிக மிக விசேஷமான ஒரு நிகழ்ச்சி. என்ன பண்ணார்? பீஸ் டாக்குக்காக போனார். யாரு? குருதேவர். இப்ப நம்ம பொலிட்டீஷியன்ஸ் என்ன பண்றாங்க? விவசாயிகள் வந்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஒரு வருஷமா அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. பீஸ் டாக் நடந்துட்டே இருக்கு. எதனா அதுக்கு ஒரு வழி பிறந்ததா? இல்லை. ஏனென்றால் இந்த பீஸ் டாக்ல ஈடுபடக்கூடிய இந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே சுய எண்ணத்தோட பற்றோட செஞ்சிட்டு இருக்காங்க. என் பார்ட்டிக்கு எவ்வளவு பேர் கிடைக்கும், எம்பார்ட்டி நான் சொன்ன ஒரு கருத்துக்களுக்கு எம்பார்ட்டி வேலை செய்யறது, இத நான் செய்யலைன்னா எம் பார்ட்டி என்ன மதிக்காது அப்படின்ற ஒரு பற்றுடன் செய்யறாங்க. அதே காரியத்தை கியூபால போய் பேசினாரு, ஈராக் நடுவுல போய் பேசினாரு, பாலஸ்தீனியன் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணாரு பகவான் குருதேவர். சோ குருதேவர் வந்து பற்றற்று செய்யக்கூடிய அதே காரியங்களை இவங்க பற்றுடன் செய்கிறாங்க. அதுதான் வந்து 25வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்கு. பற்று உள்ளவனாய் பாமரர் கர்மம் செய்வது போல் பண்டிதர்கள் பற்றிலனாய் பாரினில் பெருநெறி புகட்டுவதற் பொருட்டு கர்மம் செய்து கொண்டே இருக்காங்க. இதுதான் வந்து பற்றுடன் காரியம் செய்வது, பற்று இல்லாமல் காரியம் செய்வது அப்படின்னு சொல்லி சொல்றோம். 26வது ஸ்லோகம். ஞானியானவன் கர்மப்பற்றுள்ள அஞ்ஞானிகளிடத்து மனக்கலக்கத்தை உண்டு பண்ணலாகாது. எல்லா கர்மங்களிலும் தானே ஈடுபட்டு கொண்டு மற்றவர்களையும் ஈடுபடுத்த வேண்டும். இப்ப வந்து நீ வந்து பற்றோட கர்மம் செய்யாத, என்னையா நீ எப்ப பார்த்தாலும் பற்று இல்லாம கர்மம் செய், பற்று இல்லாம கர்மம் செய்யினா அந்த பற்று இல்லாம கர்மத்தை எப்படி செய்யுதுன்னு நீ சொல்லி கொடு, சொன்னாதானே நான் செய்ய முடியும். பற்றுனா என்னன்னே புரிய மாட்டேங்குது. சரியா, நான் வந்து குடும்ப தலைவன், நான் வந்து சம்பாதிக்க வேண்டாமா? நான் சம்பாதிச்செல்லாம் பற்று இல்லாம யாருக்கு வேணாலும் கொடுக்க சொல்றியா? நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி சும்மா பற்று இல்லாம காரியம் செய், பற்று இல்லாமல் காரியம் செய்ன்னு சொல்லி 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 அவங்கள குழப்பக்கூடாது. பற்று இல்லாமல் காரியத்தை எப்படி செய்யுதுன்றது, நான் பற்று இல்லாமல் ஒரு காரியத்தை செஞ்சு ஒரு எக்ஸாம்பிளா ஓஹோ குருஜி இப்படி சொல்லிருக்க, அந்த டீச்சர்ஸ் எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஓஹோ இதுதான் பற்று இல்லாம காரியம். நீ அதே காரியத்தை செய், நீ சம்பாதிக்கணும். ஏன்னா அர்த்த காமன்ற அந்த புருஷார்த்தத்துல இருக்கிற மட்டும் நீ உன்னோட குடும்பத்தை காப்பாத்தணும், அதற்காக நீ சம்பாதிக்கணும், அதற்காக நீ சௌகரியங்கள் உன்னோட குடும்பத்துக்கு பண்ணி கொடுக்க வேண்டியதுக்காக நீ யோசிக்கணும். இதெல்லாம் பற்றே இல்லாம எப்படி செய்ய முடியும்? பற்றோட தான் செய்ய முடியும். அப்புறம் நீ பற்று இல்லாம, சரியா நீ பற்று இல்லாம செய்ய சொல்ற, நான் குடும்பத்தை விட்டு ஓடி போறேன்னு அவனை வந்து மனசுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த கூடாது. சோ நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு புத்திமதி சொன்னாலும், பற்றில்லாத காரியத்தை பத்தி நம்ம பேசினாலும் அத அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லணுமே தவிர அவனுடைய மனதை குழப்பம் மாதிரி நம்ம செய்யக்கூடாது. குருதேவருக்கு வந்து ஃபேமிலியே கிடையாது, அவரு பற்று இல்லாம செய்வாரு. எனக்கு 4 குழந்தைங்க இருக்கேன், நான் என்ன பண்ண முடியும்? அவன் கேட்டானா நம்மளால பதில் சொல்ல முடியாது. அதனால பற்று இல்லாம அவன் காரியத்தை செஞ்சுன்னு போட்டும், அவனை போய் குழப்பாத நீ. ஆனா அவனை வந்து நல்வழி நடத்துக்கிறதுக்கு இன்டைரக்டா நீ வந்து கிரியா செய்ய,
தியானம் பண்ணு, அதெல்லாம் வந்து உனக்கு ஒரு நல்ல வழிய காட்டும் அப்படின்னு சொல்லி தானே நம்ம டீச்சர்ஸ் வந்து அவங்கள இந்த மாதிரி ஒரு ஞான பாதையில ஈடுபடுத்துறாங்க இல்லையா? சோ கர்ம யோகிகளை ஸ்லோவா அவங்கள ஒரு ஞான பாதையில கொண்டு வரணுமே தவிர, ரொம்ப போட்டு இடி இடின்னு இடிச்சானா அவங்க உடம்ப உடைஞ்சு போயிட்டு அதையும் செய்ய மாட்டாங்க, இதையும் செய்ய மாட்டாங்க. அதனால பாமரர்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஞானிகள் மேலோர்கள் நடந்து கொள்ள கூடாது அப்படின்றது இது. பாமரர் போனும் பற்றுக்கு பிறப்பிடம் என்ன? சரிடா, ஏன் இவங்க எல்லாம் பற்றோட காரியம் செய்யறாங்க? பற்றுன்னா என்ன? எங்கேந்து வருது இவனுக்கு இந்த பற்று அப்படின்னு யோசிச்சானா பிரகிருத்திலேருந்து வருது. பிரகிருதி கர்மமயமானது. பிரகிருதி சத்வ ரஜஸ் தமசு அப்படின்னு முக்குணங்கள் உடையது. இப்ப நம்ம போய் பால்கனியில போய் கொஞ்ச நேரம் நின்னு பார்த்தானா சத்துவமான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு, ரஜசான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு, தமசான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடக்குது. ஆஹா, பிரகிருத்தில சத்துவ விஷயம் என்ன? சத்துவ விஷயம் பிரகிருத்தில என்ன நடக்கிறது? நான் வச்ச மாஞ்செடி நல்லா வளர்ந்து ஒரு மாம்பழத்தை கொடுக்குது. அது தனக்காகவா பண்ணிக்கிச்சு? இல்ல, எனக்காக வர மாம்பழம் எல்லாமே நான் இந்த பிரகிருத்தில இருக்கக்குள்ள மனிதர்களுக்காக, உயிரினங்களுக்காக. அப்ப தாவரங்கள் செய்யக்கூடிய காரியம் சத்துவ காரியம் தான் இல்லையா? ஒரு மாம்பழத்தை வந்துட்டு அந்த மாஞ்செடி தானே திங்கிறது இல்ல, பிறருக்காக செய்யும் போது அது சத்துவ காரியம். சோ இந்த தாவர ஜங்கம பொருள்கள் எல்லாமே அது ஒரு காரியம் செய்யும் போது அதனால இந்த சமூகம் பயனடையும் போது அது சத்துவமான காரியம் அப்படின்னு சொல்றோம். என்ன ரஜசிக் காரியம் நடக்கிறது? when there is a difference in the temperature level, ஒரு புயல் வருது, மழை வருது, ஒரு வெள்ளம் வருது, இதெல்லாம் ஒரு ரஜசிக்கான ஒரு காரியங்கள் சமூகத்துல நடந்துகிட்டே இருக்கு. அது வந்து இயற்கை அப்படின்னு சொல்லி நம்ம that is what it is. Nature is expressing its nature. இயற்கையானது தன்னுடைய இயல்பில் தான் நடந்துட்டு இருக்கு. அத வந்து நம்மள மாத்தணும் அப்படின்னு சொல்லி முடியவே முடியாது. அதனுடன் நாமளும் ஒரு அங்கமாக ஆகி அதனுடைய டிராவல் பண்ணக்கூடியதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரே கடமை. தமசிக் காரியங்கள் இங்க நடக்குதா? அப்ப ஏன் தமசிக் காரியங்கள் வந்து இந்த பிரகிருதியில நடக்கணும் அப்படின்னா அது அதோட இயற்கை. குயில் வந்து ஒரு கூடு கட்டுறதே கிடையாது. அது தன் முட்டையை எடுத்துட்டு போய் காக்கா கஷ்டப்பட்டு கட்டின கூட்டுல வச்சுட்டு அந்த காக்கா லூஸ் மாதிரி அதையும் நம்மளோட முட்டை தான் அப்படின்னு அடக்காத்துட்டு இருக்கு. அது பெருசான அப்புறமா தான் இது குயிலு இது காக்கா குஞ்சுன்னு அதுக்கு தெரியுது இல்லையா? அது என்னைக்கு நான் 3 முட்டை தானே போட்டேன், இங்க என்ன 4வது முட்டை இருக்குன்னு அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா அதுதான் அதோட பிரகிருதி. இந்த குயிலுக்கு யாரான பாரு, நீ வந்து காக்கா கூடுல எல்லாம் போய் முட்டை வைக்க கூடாது, நீ உனக்காக ஒரு கூடு கட்டிக்கோ அப்படின்னு யாரா போய் அதுக்கு புத்தி சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அதுதான் அந்த குயிலோட நேச்சர். அதெல்லாம் வந்து தமசிக்குது, இன்னொருத்தர் மேல இது பண்ணிதானே இருக்கிறது. சோ இந்த மாதிரி தமசிக் காரியங்கள், ரஜசிக் காரியங்கள், சத்துவ காரியங்கள் பிரகிருத்தில நடந்துட்டே இருக்கு. ஏன்னா பிரகிருதி குணமயமானது. அதுதான் வந்து அடுத்த ஸ்லோகத்துல பார்க்க போறோம். 28வது ஸ்லோகம். குணகர்மத்தின் தத்துவ ஞானியோ குணங்கள் குணங்களில் பிரவர்த்திக்கின்றன என்று அறிந்து அதில் பற்று வைப்பது இல்லை. இது என்ன? குணகர்மத்துல ஈடுபட்ட தத்துவ ஞானி யாரு? இத பத்தி எல்லாம் எனக்கு ஞானம் குருதேவர் சொல்லியிருக்கார். குருதேவர் ஒரு தத்துவ ஞானியை நம்ம வச்சுக்கலாம். அவர் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் இயற்கையில் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு அதை தெரிஞ்சுண்டு அது நடக்கும்போது ஓகே, அப்ப புயல் வந்துடுச்சு, ஒரு வார்த்தா புயல் வந்து எல்லாம் அடிச்சுட்டு போச்சு. இட் இஸ் வாட் இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் தி நேச்சர். வெள்ளம் வந்துச்சு, வெள்ளம் வந்தது வந்து மத்தவங்கள நம்மளோட ஒரு தவறான ஒரு முடிவுகளாக இருக்கலாம். ஆனா வெள்ளம் வந்தா எல்லாம் அடிச்சுன்னு போகுன்றது வந்து ஒரு இயற்கையான நீதி இல்லையா? சோ இந்த மாதிரி காரியங்கள் தாறுமாறாக சுனாமி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம சொல்றோம் அவன் செஞ்ச பாவ காரியம் எல்லாம் சொல்றோமே தவிர அதுதான் இயற்கை. சரி, நீ பாவ காரியம் செஞ்சானா அது அப்படிதான் போய் முடியும் அப்படின்றது வந்து ஒரு இயற்கையின் விதி. சோ இயற்கையின் விதியை தெரிஞ்ச ஞானிகள் குணங்கள் குணங்களால் பிரவர்த்திக்கின்றன. இப்ப இந்த குணங்கள் குணங்களால் பிரவர்த்திக்கின்றன அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம்.
என்னோட குணம் எனக்கு வந்து இது பிடிக்காது, பாவக்காய் எனக்கு பிடிக்காது அப்படின்னா, பாவக்காய் என்பதை நான் வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கேன். சோ என்னோட புலன்கள் அத வந்து உணர்ந்திருக்கிறது. அது புலன்கள் உணர்ந்த அந்த உணர்வு எனக்குள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கு. மறுமுறையும் அதை பார்க்கும்போது இது கசப்பானது அப்படின்னு எனக்கு தெரியுது. இது எனக்கு பிடிக்காது. பாவக்காய் எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்கிறது என்னுடைய குணம். இந்த குணம் எதனால வந்தது? என்னுடைய புலன்கள் அதையெல்லாம் போய் டேஸ்ட் பண்ணி அதையெல்லாம் அறிந்து இருக்கிற அதோட புலன்களின் ஞானத்தால வந்தது. இப்ப நமக்குள்ள பஞ்சேந்திரியங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் 5 தன்மாத்திரைகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, சப்த ரச ரூப ரசகந்த அப்படின்னு சொல்லிட்டு. சோ சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தங்கிறது வந்து நம்மளோட தன்மாத்திரைகள். அப்படி என்னன்னா, தொடு உணர்வு, முகரும் உணர்வு, ரசிக்கும் உணர்வு, பார்க்கும் உணர்வு, கேட்கும் உணர்வு, இது எல்லாமே எனக்குள்ள நடக்குது அப்படின்னா அதற்கு காரணம் என்னுடைய உடல் இந்த பஞ்சபூதங்களால் ஆனதுதான். இந்த பஞ்சபூதங்களுக்கும் இதுக்கும் எப்படி ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். லக்ஷ்மி மியூட் பண்ணிக்கோமா. தேங்க்யூ. அது எப்படி சம்பந்தம் இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப அக்னி தத்துவம் கண்ணை பொறுத்தது. ஒளி, அக்னியோட குணம் என்ன? ஒளி. அந்த ஒளிய நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த அக்னி தத்துவத்தின் சம்பந்தப்பட்ட இந்த கண்கள். சோ கண்கள் பார்ப்பதற்கு எனக்குள் இருக்கிற அக்னி தத்துவம் தான் காரணம். காது கேட்பதற்கு எனக்குள் இருக்கிற அந்த ஆகாச தத்துவம் தான் காரணம். நான் முகருவதற்கு எனக்குள்ள இருக்கிற அந்த புவி தத்துவம் தான், எர்த் பிரின்சிபல் தான் காரணம். எனக்கு என்னால ருசிக்க முடியுதுன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த நீர் தத்துவம் தான் முக்கியம். சோ இது தொடு உணர்ச்சி காற்றை பற்றது. சோ இந்த 5 பஞ்சபூதங்களும் உள்ள பஞ்ச இந்திரியங்களுக்கு அடிப்படையா பேசிஸா இருக்கிறது. சோ ஒரு நாள் வந்து நான் ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்ணலாம். அதற்கு காரணம் என்னடா இன்னைக்கு ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னா அதற்கு காரணம் என்னுடைய அர்த்த தத்துவம், என்னுடைய பூமி தத்துவம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா பிரகிருத்தில ஜாஸ்தியா போயிடுச்சு. இத தெரிஞ்சுட்டான் குருஜி சொல்வாரா, இன்னைக்கு ஏனோ நான் வந்து கோமா வருது, உனக்கு அக்னி தத்துவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, கொஞ்ச நேரம் பிராணாயாமா பண்ணு, அதை சமாதானம் பண்ணிக்கோ. இந்த விஷயம் தெரிஞ்சவங்க ஞானி. சோ ஞானிகள் வந்து இதனால குழப்பம் அடையறது இல்ல. ஆனா இந்த விஷயம் தெரியாத பாமர மக்கள் இதனால நிறைய குழம்பி போயிட்டு தாறுமாறா நடக்கிறாங்க. அதனால நம்ம வந்து பிருத்திவியில இருக்கும்போது, இந்த பிரகிருத்தியில இருக்கும்போது நமக்கு இந்த பிரகிருதி தத்துவம் தான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, ஓஹோ இதெல்லாம் இதனால நடக்குது. ஆனா நான் இது இல்லை. அது எப்படி வரும்? நமக்கு வந்து அந்த ஆத்மா அனாத்ம ஞானம் இருந்தாதான் அந்த இடத்துல நம்ம போய் நிற்க முடியும். 29வது, பிரகிருதியின் குணங்களால் மோகம் அடைந்து குணங்களின் தொழில்களில் பற்று வைக்கின்ற மந்த புத்தியினரை தெளிந்த அறிவுடையோர் கலங்கும்படி செய்யக்கூடாது. அவன் கோவத்துல கூச்சின்னு இருக்கான். அவங்க கிட்ட போயிட்டு, உனக்கு வந்து அக்னி தத்துவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நீ நேத்து என்ன சாப்பிட்ட, அதனாலதான் உனக்கு அக்னி தத்துவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இந்த மாதிரி அக்னி தத்துவத்தை நீ குறைனா அவனுக்கு ஒண்ணும் புரியாது. அவன் வந்து கோபத்தை அடக்குற மாதிரி வேற வழியில அவனுக்கு புத்தி சொல்ல முடியுமே தவிர, இந்த ஞானம் அக்னி தத்துவத்தால இந்த கோபம் வரும், உனக்கு பிருத்திவி தத்துவம் ஜாஸ்தி ஆச்சுன்னா உனக்கு வந்து ஹெவினஸ் வரும் அப்படின்னு எல்லாம் போய் சொல்லலாம். எப்போ அதை கேட்கக்கூடிய அவன் நிலையில இருக்கும்போது, கிளாஸ்ல இருக்கும்போது சொல்லலாம். அவனுக்கு கண்ணா பின்னா குதிச்சுட்டு இருக்கும் போது போயிட்டு அவனுக்கு வந்து இந்த அக்னி தத்துவம், நீர் தத்துவம், பிருத்திவி தத்துவம் அப்படின்னு சொல்லி அவனை எரிச்சல் ஊட்டி அவனை இன்னும் கொஞ்சம் குழப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றான். எப்ப இதெல்லாம் அவனுக்கு ஏறும்? அவன் ஒரு மாதிரி இந்த ஞான பாதைக்கு வந்து கிரியா எல்லாம் பண்ணி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணும்போது அவனால ஓஹோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அவன் கேட்பதற்காக ஒரு
நிலையில அவன் மனசு பண்பட்டு வரும்போதுதான் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். பிஞ்சா இருக்கும்போது புடிச்சு இழுத்தானா அந்த ஒரு காய்க்கும் அந்த உள்ள இருக்கிற சாரத்துக்கும் வித்தியாசமே தெரியாம இருக்கும். இவனுக்கு அந்த மாதிரி வித்தியாசமே தெரியாத ஒரு நிலையில இருக்கும்போது அவனுக்கிட்ட எதையும் சொல்லி நம்ம குழப்பக்கூடாது. அவன் வந்து பிஞ்சு காயாகி காய் கனியாகி கனிந்து இருக்கும் போதுதான் அதுக்குள்ள அந்த ரசம் இருக்கும் இல்லையா? அவன் மனது அந்த கனிந்து அதை கேட்பதற்காக ஒரு ப்ரிப்பேர்ட் நிலையில வரும்போது அவனுக்கு சொல்லலாம். அதுக்கு முன்னால அவனை சொல்லி நம்ம குழப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இதெல்லாம் சொன்ன அப்புறமா நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன செய்யலாம், ஒரு ஒரு குழப்பமா இருக்கு. குணங்களுங்கிற அதுங்கிற பிருத்திவி தத்துவங்கிற அக்னி தத்துவங்கிற ஒண்ணுமே புரியலன்னா பகவான் என்ன சொல்ற, இதெல்லாம் போட்டு நீ மனச குழப்பிக்காத. மயி சர்வாணி கர்மாணி, என்கிட்ட எல்லா கர்மத்தையும் என்ன பண்ணு, சம்யஸ்ய அத்தியாத்ம சேத்தக நிராசீரக நிர்மம பூத்வா விகத ஜ்வரக யுச்ச. நீ என்ன பண்ற, உன்னோட கர்மத்தை எனக்கு சமர்ப்பிச்சுடு, கம்ப்ளீட்டா எனக்கு கொடுத்துடு. குருஜி சொல்லுவார்ல, என்னால இந்த பண்ணவே முடியல, எனக்காக எதனா உங்களுக்காக என்ன வேணா பண்ணுவேன் குருஜி, அப்ப இந்த காரியத்தை எனக்காக பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி, நீ பண்ற காரியம் எல்லாம் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பகவானுக்காக செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது மனது அந்த கர்மத்தில் வந்து ஒரு நாட்டத்துடன் ஈடுபடும். சோ எல்லா கர்மமும், நீ குளிச்சாலும் எனக்காக குளிக்கிற, நான் குளிக்கலைன்னா பகவான் கிருஷ்ணருக்கு பிடிக்காது அதனால நான் குளிக்கிறேன், அப்ப அந்த குடிக்க மாட்டேன்ற சோம்பேறித்தனம் போயிடும். இந்த சாப்பாடு பகவான் கொடுத்த பிரசாதமா எடுத்துக்கிறேன், அப்ப இந்த சாப்பாட்டுல ருசி இருக்கா ருசி இல்லையான்னு நானு பார்க்க மாட்டேன். எல்லாத்தையும் மயி சர்வாணி கர்மாணி, எல்லாத்தையும் எனக்கு சமர்ப்பணம் பண்ணிடு, கர்மங்களை எல்லாம் எனக்கு அர்ப்பித்து சித்தத்தை சைத்தன்யத்தில் வைத்து ஆசையையும் மமகாரத்தையும் அகற்றி மன கொதிப்பு விகத ஜுவரக, ஜுவரம்னா என்ன, ஒரு கொதிப்பு இல்லையா, மனசுல கண்ணா பின்னான்னு மன கொதிப்படைந்து வேண்டாம், அதெல்லாம் விட்டுடு. சமாதானமா நீ வந்து சாத்வீகமா இருந்து எல்லா காரியத்தையும் செய். நான் காரியம் செய்யறேன்னு நீ நினைக்காத, எல்லா காரியமும் உன்னை கருவியாக வைத்துக்கொண்டு நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சு நீ வந்து எல்லாமே ஈஸ்வரார்ப்பணமா செய்யும் போது உனக்கு அந்த ஒரு கர்மத்தில் ஈடுபாடு அதிகமாகும். அப்போ உனக்கு அந்த கர்மம் வந்து நல்லா வருமோ நல்லா வராதோ, சரியா வருமோ சரியா வராதோ அப்படின்ற ஒரு மனக்கொதிப்பு இல்லாமல் நீ செய்யும் போது அதெல்லாம் எனக்கு அர்ப்பணமா செய்ய, அதுல வந்து ஒரு விதமான பிரச்சனையும் உனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நமக்கு அஷ்யூரன்ஸ் கொடுக்கிறாரு. கர்மங்களை எல்லாம் எனக்கு அர்ப்பித்து சித்தத்தை சைத்தன்யத்தில் வைத்து ஆசையையும் மமக்காரத்தையும் அகற்றி மனக்கொதிப்பின்று போர் புரிவாயாக அப்படின்னு சொல்லி, எல்லாம் ஈசன் செயல், நத்திங் இஸ் மைண்ட். அதுல பகவத்கீதையின் சாராம்சமே நான் போட்டிருந்தேன், எல்லாரும் படிச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். எது நடந்ததோ அது நல்லாதான் நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நல்லாதான் நடக்கும். என்னையா எல்லாமே தப்பு தப்பா நடக்குது, கொரோனா வந்து எல்லாரும் செத்து போயிட்டு, ஐயோ அதுதான்யா இயற்கையோட நியதி, இது இந்த மாதிரி இந்த 2 வருஷத்துல இவ்வளவு பேருக்கு வந்து டிக்கெட் வந்தாச்சு அப்படின்னு சொல்றது நியதி. இத நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ என்னதான் தடுப்பூசி போட்டுட்டாலும் தடுப்பூசியே போட்டுக்காதவங்களுக்கு வரதே இல்ல, தடுப்பூசி போட்டுன்றவங்களுக்கும் வருது. ஏன்னா இதுதான் நியதி. It is not in your hands. Nothing is in our hands. We are useless. We cannot do anything. அப்போ nothing is mine. எது உன்னதோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, எது நீ விட்டுட்டு போறியோ அது இங்கதான் விடு. அது ஒரு பெரிய ஒரு கீதையின் சாராம்சம் இருக்கு இல்லையா, எது நடந்ததோ அது நல்லதாகவே நடந்தது, எது நடக்க போகிறதோ அது நல்லதாகவே, எது இன்று உன்னுடையதோ நாளை அது பிறருடையது, எது நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சானா நத்திங் இஸ் மைண்ட், நம்ம ஈகோ அப்படியே பூனைக்குட்டி ஆட்டம் குட்டியா போயிடும் இல்லையா, அந்த மாதிரி செய்ய. 31வது, எனது இந்த கோட்பாட்டை எம் மனிதர் சிரத்தையுடனும் பொறாமைப்படாதும்
பின்பற்றுகிறார்களோ அவர்கள் கூட வினையின்றி விடுபடுவார்கள். வினையினின்று விடுபடுதல்னா என்ன? ஒரு கர்மம் செய்யும் போது அதோட பலாபலன் என்ன ஒட்டாது. எப்போ? நான் செய்யற கர்மம் ஈஸ்வரார்ப்பணமா செய்யும் போது. அந்த ஈஸ்வரார்ப்பணமா செய்யின்னு சொன்னது பகவானோட கோட்பாடு. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? பகவானுடைய கோட்பாடு பகவானுடைய கோட்பாடுன்னு வர்றதெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கணும். இப்ப இங்க என்னுடைய இந்த கோட்பாடு எந்த கோட்பாடு? முன்னி ஸ்லோகத்துல என்ன சொன்னோமோ அதுதான் அவருடைய கோட்பாடு. என்ன? எல்லாமே ஈஸ்வரன் செய்யன்னு வச்சுக்கோ. எதை செஞ்சாலும் நீ எனக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ மனசுல வந்து நிர்ணயம் பண்ணிக்கோ. அப்போ அந்த காரியத்தை ஸ்ரத்தையுடன் செய். எனக்காக நான் பகவானுக்காக செய்யறேன்னு ஸ்ரத்தை இல்லாம செய்யாத. அப்படி ஸ்ரத்தையுடன் ஒரு காரியம் செய்யுதுன்னா என்ன? அந்த செய்யற காரியத்துல கண்ணும் கருத்துமா இருப்பது, அந்த காரியத்தில் ஒரு பணிவுடன் நான் என்ற மமகாரம் அகங்காரம் இல்லாம செய்வது, அந்த ஒரு வணக்கத்துடன் ஒரு அன்புடன் ஒரு சமர்ப்பணத்துடன் நம்ம ஒரு காரியத்தை செய்வது, அந்த காரியம் நல்லாதான் வரும், ஏன்னா அது பகவானோட காரியம் அப்படின்ற ஒரு விசுவாசத்துடன் செய்வது, ஒரு காரியத்தை ஸ்ரத்தையுடன் செய்வது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ என்னுடைய கோட்பாடான சர்வ கர்மான் பரித்தச்ச அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுடு, சர்வ கர்மாணி எனக்கு அர்ப்பித்தம் செஞ்சுடு, அந்த மாதிரி அந்த காரியத்தை ஸ்ரத்தையுடன் செய். இதுதான் பகவானோட கோட்பாடு. இந்த கோட்பாடை நம்ம 100% குருஜாதான் சொல்றாரு, நான் இருக்கேன் இல்ல, எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துடு, நீ நிம்மதியா இரு, நீ வந்து தேர் தட்டுல ஏறி உட்கார்ந்துக்கோ, இறங்காத, நான் உன்னை எங்க எடுத்துன்னு போய் சேர்க்கணுமோ அங்க சேர்க்கிறேன் அப்படின்னு. அது இட் இஸ் அ கவர் ப்ராமிஸ் வேற அவர் சொல்றாரு இல்லையா? அதை மட்டுமே நம்ம 100% ஃபாலோ பண்ணாலும் போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்ரத்தையோடு நன்னெறியை பின்பற்றுக்கு பதிலாக என்ன செய்ய போறோம்? எனது இந்த கொள்கையை இந்த மாதிரி செய்ய மாட்டேன், போய நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நீ யாரு எனக்கு சொல்றது அப்படின்னு மாயாவாதிகள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பகவான் அப்படின்றதே ஒண்ணு கிடையாது, பிரகிருதி தான் அவங்களுக்கு முக்கியம், பிரம்மம் கிடையாது. பிரம்மத்தை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்குதான் மித்யாச்சாரம் அப்படின்னு பேரு, மாயாவாதிகள். அவங்கள நீங்க வந்து இஸ்கான் புக் யாரானா வச்சிருந்தேன்னா அதுல படிக்கும் போது இதெல்லாம் ரொம்ப குழப்பமா அவங்க வேற விதமான இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாங்க. ஜாகிரதையா படிங்க. இதெல்லாம் தெரியாட்டானா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து இதெல்லாமே வேற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க மாயாவாதிகளை கிழின்னு கிழிக்கிறது தான் அந்த இஸ்கான் புக்ஸோட வேலை. நம்மள மாயாவாதிகளை விட்டுறான், அவன் என்ன வேணா பண்ணின்னு போட்டு, நான் மாயாவாதியா இல்லை, நான் பகவான் கிருஷ்ணரை நம்புறேன், பகவான் கிருஷ்ணன் மேல எனக்கு ஒரு பற்று உண்டு, அப்ப நீ மாயாவாதி கிடையாது, விட்டுரு அவங்கள, அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டு. வை ஷுட் வி கமெண்ட் அப்பான் வாட் தே ஆர் டூயிங் அப்படின்றது வந்து நம்ம இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன்ல நம்ம அந்த மாதிரி பார்ப்போம். சரியா? எனது இந்த கொள்கையை யார் இகழ்ந்து பின்பற்றுகிறார்களோ, மாயாவாதிகள் அப்படித்தான் செய்வாங்க. கிருஷ்ணர் பெருசா கிடையாது, நான் ஒத்துக்க மாட்டேன். சோ அந்த கிருஷ்ணரை வந்து ஒரு பகவான் ஒத்துக்கலன்னா நீ அவனை இழிவுபடுத்துற. என்ன நான் தான் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்க பகவத்கீதையில அப்படின்னு சொல்லும் போது அந்த கிருஷ்ணரோட மேலேயே அந்த பகவான் மேலேயே நமக்கு ஒரு பொறாமை ஏற்படுது. அதனால வி ஸ்டார்ட் டாக்கிங் அகேன்ஸ்ட். பகவத்கீதைலாம் படிக்காத அதுல என்ன இருக்கு, எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணன் நான் சொல்லிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எதிர்கருத்துக்களை நம்ம மனசுல வந்து ஆழமா பதிஞ்சிடும் இல்லையா? எனது இந்த கொள்கையை யார் இகழ்ந்து பின்பற்றுவது இல்லையோ, எந்தவித ஞானமும் கிடையாது. பகவான் ஒண்ணு இருக்கிற ஞானமே அவனுக்கு இல்லை, அதனால அவனுக்கு விவேகமும் கிடையாது. அவர்கள் எல்லாம் மூடர்கள், அவங்க கெட்டு போனவர்கள்னா தேர் ஆல் ஸ்பிரிச்சுவல் இக்னரன்ஸ் பீப்புள். தனியா விட்டுலாம், அவங்க போய் தனியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அடுத்தது, ஞானிகள் அஞ்ஞானிகள் ஆகிய எல்லோரையும் பற்றிய ஒரு பேருண்மை. நீ ஞானியோ அஞ்ஞானியோ அத பத்தி உனக்கு ஒரு பேருண்மை சொல்றேன். என்னன்னா, நீ ஞானியோ அஞ்ஞானியோ உன்னோட சுவாவம் பிரகாரம் நடந்துக்கோ. அதுதான் அடுத்த 2 ஸ்லோகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்ல போறார். 33வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஞானி
தன் இயல்பில் தான் நடக்கிறான். ஞானிகள் மட்டும் வேற மாதிரி ஒரே மாதிரியா நடக்கிறாங்க கிடையாது. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் வந்து he is doing so many peace talk and all those things for the world. ஆனா ஜக்கி வாசுதேவர் அவர் வேற மாதிரி செய்யறாரு. அவர் வந்து உலக நன்மைக்காக மரங்கள் நடுவது முக்கியம் அப்படின்னு அவர் அதை முக்கியமா கொடுக்கிறார். இவர் பீஸ் டாக் முக்கியம்ங்கிறார். இவர் கிரியா சொல்லித்தரார். அவர் வந்து வேற ஒரு யோகம் சொல்லித்தரார். சோ அவருக்கு என்ன நேச்சரோ அத பிரகாரம் அவர் ஒரு வழி வச்சிருக்கார். இவர் வந்து கிரியா பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு இவர் சொல்றார். சோ இது ரைட்டா அது ரைட்டானா எதுவும் எல்லாமே ரைட்டு தான். நீ யார ஃபாலோ பண்றியோ அவங்க வழியில போ. ஒவ்வொரு ரமண மகரிஷி என்ன சொன்னார்? ஒண்ணுமே சொல்ல, நான் யாருன்னு போய் யோசிச்சுட்டு உட்காரிய ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் இந்த ஆதிசங்கரர் என்ன சொன்னாரு? எல்லாம் ஒன்று, இந்த தத்துவம் அசி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. சோ ஒவ்வொரு ஞானிகளாக இருந்தாலும் அவரவர்களுடைய நேச்சர் பிரகாரம் தான் நடந்தாங்க. அதே மாதிரி நீ உன்னோட நேச்சர் எதுவோ அது மாதிரி இரு. உன்னோட நேச்சர் என்ன? ஆனா அந்த நேச்சர் சரியானதாக இல்ல அப்படின்னு உனக்கு தெரிஞ்ச அப்புறமா அத கொஞ்சம் கொஞ்சமா நல்வழியில மாத்துக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அந்த வழியை பிடிச்சுக்கோ. நீ உன்னோட நேச்சர்ல நடந்துக்கோ. ஆனா உன்னோட நேச்சரால சமுதாயத்துல நீ வந்து ஒரு ஹானியான ஒரு எஃபெக்ட்ஸ கொண்டு வர அப்படின்றது உனக்கு தெரிஞ்ச உடனே அதை மாத்திக்கோ. அந்த மாத்திக்கிறதுக்காக நிறைய வழிமுறைகள் இருக்கு. உனக்கு வழிகாட்டுறதுக்காக நிறைய சத்குருக்கள் இருக்காங்க, நிறைய வர்ச்சுவஸ் பீப்புள் இருக்காங்க. அவங்க வழியில போயிட்டு அதை நீ மாத்திண்டு நல்ல. சோ நீ உன் சுபாவத்தில் இரு. மத்தவங்கள மாதிரி நீ காப்பி அடிச்சு செஞ்சானா அது தப்பாயிடும். அதுக்கு வந்து அடுத்த ஸ்லோகம் முக்கியமா சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க சுபாவம்ன்றது எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இயல்பு உண்டு. இந்திரிய விஷயங்களில் விருப்பு வெறுப்பு உண்டு. அவைகளுக்கு வசப்படலாகாது. அதுதான் நீ வந்து உன்னோட நேச்சர்ல நடந்துக்கோ. ஆனா இஃப் யூ ஆர் டோட்டலி இன்டு ஜஸ்ட் கல்பிங் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம், புலிமியா அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிடணும் 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 சாப்பிடணும், எப்ப பார்த்தாலும் அவங்க வயிறு ரொம்ப போயிடும். சாப்பிட்டு சாப்பிட்டு வாந்தி எடுத்துட்டு திருப்பியும் சாப்பிடுவாங்க. இது வந்து அவங்களோட நேச்சர் அப்படின்னு வச்சிருந்தாலும் அந்த நேச்சரை மாத்திக்கிறதுக்கு வழி உண்டு. ஏன்னா உன்னோட நேச்சரால உனக்கே வந்து ஒரு நன்மை விளைவது இல்லை. சோ இந்த இந்திரிய விஷயங்களில் உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோ. அது வந்து காமேச்சையாகவே இருப்பதுதான் உன்னோட நேச்சர் இருந்தாலும் அதை மாத்திக்கோ. அதை பின்பாடு அந்த தொடு உணர்ச்சிக்கே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை பின்னால போகாத, அதை உன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கோ அப்படின்றது. உன்னோட நேச்சர் பிரகாரம் நடந்துக்கோ. ஆனாலும் உன்னுடைய நேச்சர் நல்லதாக நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கோ அப்படின்னு தான் சொல்றாங்க 34வது ஸ்லோகத்துல. இந்திரிய விஷயங்களுக்கு விருப்பு வெறுப்பு உண்டு, அவைகளுக்கு வசப்படலாகுது. டோன்ட் பிகம் a slave to all your புலன் நுகர்வுகளுக்கு ஸ்லேவ் ஆகாத. அத உன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கோ. ஏன்னா அவங்கதான் உனக்கு பெரிய சத்ரு. உன்னை வந்து அதள பாதாளத்துல இழுத்துன்னு போய் உடக்கூடியதே இந்த சத்ருக்கள் தான். சோ இனி சுய பிரயத்தனத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் இடம் இந்த விருப்பு வெறுப்பை மாற்றி அமைப்பதில் தான் இருக்குது. எதுக்கு இந்த இத்தனை ஸ்கிரிப்டர்ஸ் வேதங்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க? உன்னோட சுபாவத்திலிருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி ஒரு நல்வழிக்கு வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல நீ கவனம் செலுத்து. ரொம்ப முக்கியமான 2 விரோதிகளை பத்தி இப்ப நம்ம பேச போறோம். காமம், குரோதம். காமம் குரோதம் வந்து ஒருத்தருக்கு வந்தானே அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சத்ரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ உன்னுடைய தர்மத்துல நீ இரு. இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அனுஷ்டிதாத் பரதர்மாத் விகுணக ஸ்வதர்ம ஸ்ரேயோன். ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவக. நீ வந்து உனக்கு உன்னோட ஸ்வதர்மம் இருக்கு, உன்னுடைய ஸ்வதர்மம் அல்லாததும் பரதர்மமும் இருக்கு.
இப்ப நான் டீச்சர், என்னுடைய ஒரு பிரகிருதிக்கு இந்த வேலைதான் சரின்னு பகவான் டிசைட் பண்ணி என்னுடைய வாழ்க்கை முறைய அதுக்கேத்த மாதிரி அமைச்சாங்க. நானும் எங்க அக்கா மாதிரி டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா பிரகிருதி எப்படி டிசைட் பண்ணுச்சு, உனக்கு அது சரிப்பட்டு வராது, உனக்கு சொல்லி தரத்துக்காக தான் உன்னை படைச்சிருக்கோம், நீ டீச்சர் ஆனாதான் சரி அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையில சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் மாத்தி என்ன டீச்சர் ஆயிடுச்சு. இப்போ டீச்சிங் இஸ் மை நேச்சர். எல்லாருக்கும் படிச்சு படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி எனக்கு கொடுத்ததே நான் அதுல ஈடுபடணும் என்பதற்காக தான். சரியா? இப்போ அதுல இருந்து கிடையாது, எங்க அக்கா நிறைய சம்பாதிக்கிறா, நானும் டாக்டர் ஆவேன், இனிமேல போய் நான் மெடிசன் படிக்கிறேன் அப்படின்னா அது நடக்கக்கூடிய காரியம் இல்ல. அது என்னோட சுதர்மம் கிடையாது. அத நீ எவ்வளவு சிறப்பா கஷ்டப்பட்டு படிச்சாலும் அது உனக்கு கை வராது. அதுக்கு நான் வந்து நேத்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்ப வந்து ஒரு விவசாயி இருக்கான். விவசாயிக்கு வந்து இந்த எப்ப மழை வரும், எப்ப மழை வராது, எந்த நிலத்துல எந்த விதை போட்டா நல்லா வரும் அப்படின்னு எல்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். அதனால அவன் வந்து ஒரு வருஷம் வந்து மழை இல்லாட்டாலும் திஸ் இஸ் நேச்சர், அடுத்த வருஷம் நம்ம வந்து சோ அந்த விவசாயிக்கு வந்து அதை பத்தி தெரியும். சரி, இப்ப வந்து ஒரு வியாபாரி, ஒரு சிஇஓ ஆஃப் கம்பெனி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பெரிய காய்கறி தோட்டம் வச்சு ஏக்கர்ஸ் அண்ட் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் அக்வயர் பண்ணி ஒரு பெரிய காய்கறி தோட்டம் வச்சு நம்ம நடத்தலாம். ஒரு 4 வருஷம் சூப்பரா போறது, அவனுக்கு நிறைய லாபம் எல்லாம் வருது. அந்த அவனோட வியாபாரியா இருந்து ஸ்வதர்மம் என்பது அவனோட விவசாயம் என்பது அவனோட ஸ்வதர்மம் இல்ல. ஆனாலும் அத சிறப்பா பண்ணியிருக்கான். இந்த விவசாயிக்கு அதுதான் ஸ்வதர்மம். ஆனா மழை இல்லாதனால அவன் இவன மாதிரி பெரிய பயிரிட முடியல. இருந்தாலும் இந்த வியாபாரிக்கு அந்த மழை இல்லாத போன உடனே அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து புரியாது. ஆனா இந்த ஸ்வதர்மத்துல இருக்கக்கூடிய இந்த விவசாயிக்கு தெரியும், இந்த வருஷம் எப்பவுமே இப்படிதான் நடக்காது, எப்பவுமே மழை வந்துட்டு இருக்காது, எப்பவுமே எல்லாமே நமக்கு சாதகமா இருக்காது, பாதகமான சிச்சுவேஷனுக்கு என்ன பண்ணணும்னு இவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியாது. இதுதான் வந்து ஸ்வதர்மத்தை வந்து நம்ம சுமாரா செஞ்சாலும் பரதர்மத்தை சூப்பரா செய்யறதை விட ஸ்வதர்மத்தை சுமாரா செய்யறதே மேலு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இங்க சொல்றார். 36வது ஸ்லோகம் 36ல இருந்து 43வது ஸ்லோகம் வந்து எப்படி வந்து ஒருத்தன் கர்மத்துல ஈடுபட்டு அதனால ஒரு பாவ செயல்கள் அவன் செய்ய வேண்டி வருது அப்படின்றத பத்தி இங்க வருது. முதல்ல எடுத்தோன்னே அர்ஜுனர் வந்து கேள்வி கேட்கிறார். இந்த புருஷர்கள் எல்லாம் வந்து தன் நல்லவன் தான், அவன் கெட்ட வழியில போகணும் அப்படின்னு நினைக்கல, பாவக்காரியை செய்யணும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கல. ஆனாலும் சந்தர்ப்பவசத்தால அவன் ஒரு பாவ காரியத்துக்கு தள்ளப்படுறானே, அது ஏன் பகவானே? அவனுக்கு இஷ்டமே இல்லாட்ட கூட அவன் தன்னைக்கும் அறியாம ஒரு பாவ செயல் செஞ்சிடுறான், அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட கேட்கும்போது பகவான் என்ன சொல்றார், தன்னிச்சை இல்லாமலேயே ஒருத்தன் வந்து ஒரு பாவ காத்திரியத்துல ஈடுபடுறதுக்கு ரஜோகுணத்தில் உதித்த காமம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பகவான் அர்ஜுனரோட கேள்வி, விருஷ்ணி குலத்தோய் இப்புருஷன் இச்சிக்காதிருந்தும் பலவந்தமாய் ஏவப்பட்டவனாய் எதனால் தள்ளுண்டு பாவ காரியம் செய்கிறான் அப்படின்னு கேக்குறாங்க. பகவான் சொல்றது, ரஜோகுணத்தில் உதித்த இந்த காமம் தான், இந்த குரோதம் தான் எதையும் உன்னவள் எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணிடும், உன்னோட நல்ல குணத்தை எல்லாம் வந்து அது கபலீகரம் பண்ணிடும். பெரும் பாவம் உடையது எது? இந்த ரஜோகுணத்தில் உதித்த இந்த குரோதம். இதை வந்து பெரிய எதிரின்னு நினைச்சுக்கோ, அவனை முதல்ல வந்து நீ அடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலான் இருக்கேன். பேப்பர்ல படிச்சதுதான். ஒரு அண்ணா தங்க எப்ப பார்த்தாலும் செல்போனை நோண்டிகிட்டே இருக்கா. அந்த செல்போனை நோண்டுறத பார்த்தா அண்ணா வந்து நிறைய தடவை அட்வைஸ் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி இருக்காது, இது நல்லது இல்லைன்னு.
அவன் வந்து ஆபீஸ்ல ஏதோ அவனுக்கு ஒரு பிரச்சனை, ஒரே கோவமா வரான். எப்படி இருக்கு இப்ப அவன் மனம்? ரஜோகுணத்துல கோவத்துல இருக்கு. வந்த உடனே இந்த தங்க செல்போன் நோண்டின்னு இருக்கிறத பார்த்த உடனே கோவம் வந்து மண்டையில ஓங்கி போடுறான். அந்த மண்டை உடைஞ்ச அந்த தங்க செத்து போயிடுறான். சோ இந்த இப்ப வந்து இது ஒரு பாவ செயல் ஒரு கொலை என்பது ஒரு பாவ செயல். அந்த பாவ செயல் நடந்துருச்சு. அதுக்கு காரணம் என்ன? அந்த அண்ணனோட ஒரு அவசர புத்தி. அந்த அவசர புத்தி எதுல இருந்து வந்தது? ரஜோகுணத்திலிருந்து வந்தது. அவன் கொடி பதஞ்சு போய் இருந்த போது இந்த ஒரு நிகழ்ச்சி அவனுக்குள்ள இருக்கிற அந்த குரோதத்தை தூண்டி விட்டதால ஒரு பாவ செயல் வந்தது. சோ இந்த ரஜோகுணத்தில் உதித்த இந்த காமம், குரோதம் இதை ரெண்டையும் நம்ம கட்டுக்குள்ள வச்சுட்டு நமக்கு அவங்க ரெண்டு பேருமே நித்திய வைரிகள், பர்மனன்ட் எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது புரியும் போது அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுண்டு அதை அடக்கி வைக்கும் போதுதான் நம்ம வந்து இந்த நம்மளையும் அறியாமல் இந்த பாவ செயலில் ஈடுபடுவதிலிருந்து நம்ம வந்து வெளிவர முடியும். இந்த இதுக்கு காரணம் அந்த காமம் சொன்னோம்ல. காமம்ன்றது வந்து காமத்துக்கும் ஆசைக்கும் வந்து ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, ஆசைனா தெரிஞ்சதை பத்தி ஒரு ஈடுபாடோட, இப்ப எனக்கு எதிரும் வந்து ஒரு பலகாரம் இருக்கு, அதை சாப்பிடணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஆனா வந்து எனக்கு சாப்பிட முடியாது, உடம்பு சரியில்லை, வேண்டாமா குழந்தை அப்படின்னு அம்மா சொல்றாங்க. சரின்னு இது ஆசை. ஆனாலும் மனதால ஐயோ அந்த பீஸா சாப்பிடணும், பீஸா சாப்பிடணும், பீஸா சாப்பிடணும் அப்படின்றது கண்ணுக்கு எதிரே இல்லாத போது கூட அது மேல அபரிமிதமான ஈடுபாடு இருப்பது வந்து காமம் அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த காமம் அல்லது இந்த ஆசையானது அதுவுமே வந்து இந்த முக்குணங்களுக்கு உட்பட்டது. சத்விக் ஆசை, ரஜசிக் ஆசை அண்ட் தமசிக் ஆசை அப்படின்னு சொல்றான். இதுக்கு வந்து 3 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஒரு நெருப்பை வந்து புகை மூடிட்டு இருக்குது. அந்த புகைய நம்ம கொஞ்சம் உஃப்னு ஊதி விட்டானா நெருப்பு ஜுவாலையோட எரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய நல்ல குணங்களை இந்த ஆசை என்ன ஒரு கெட்ட குணம் மூடி இருப்பது வந்து நெருப்ப புகை மூடி இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி இருந்தா அது சத்துவ குணத்தினால் ஏற்பட்ட ஒரு ஆசை. அவன் சத்துவன், அவன் சாத்வீகமானவன். கொஞ்சம் எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பான். சோ இந்த மாதிரி நான் இப்ப சாப்பிடாதப்பா, உனக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு நல்லான அப்புறமா சாப்பிடு, சரி அப்படின்னு மனசு அதுல இருந்து விடுதல் அடைஞ்சிட்டானா அவனுடைய ஆசை சத்துவ குணத்தினால் ஏற்பட்டது. அது ஈஸியா நம்ம சரி பண்ணிடலாம். அடுத்தது ரஜோகுணத்தினால் வந்த ஆசை எப்படின்னா, ஒரு கண்ணாடியில ஏற்பட்ட ஒரு அழுக்கு போல. சும்மா தொடச்சா போக மாட்டேன், கரையா இருக்கு, அதுக்கு சோப் போட்டு பண்ண அப்பவும் போல, சரி காலின்ஸ் எல்லாம் அடிச்சு அது வந்து ஸ்க்ரப் பண்ணும் போதுதான் போதும். அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் எஃபர்ட் எடுத்துக்க, கண்ணாடிய பளிச்சப்படுறதுக்கு நான் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்துக்க வேண்டியிருக்கு. இந்த ரஜோகுணத்தில் உதித்த இந்த ஆசைக்கு நம்ம கொஞ்சம் எஃபர்ட் எடுத்துட்டு அதை வந்து நம்ம சரி பண்ணணும். அது வந்து ரஜோ. இன்னொன்னு வந்து என்ன சொன்னாலும் அவனுக்கு வந்து ஏறதே இல்லை. படிப்படியா நாள் படத்தான் அவன் வந்து அந்த காம இச்சையில இருந்து அவன் வந்து இறங்குவான். அப்படின்னா யாரானா அதுக்கு வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்துட்டு அவனே வந்து ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு ரொம்ப நாள் ஆகும் அவன் அந்த இச்சையில இருந்து வெளிவரத்துக்கு. அதுக்கு வந்து சிசு மேல மூடப்பட்ட அந்த பிளசண்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சிசு அதுல இருந்து வெளியில வரணும்னா அந்த தாய் அந்த குழந்தைய டெலிவரி பண்ணிட்டு இந்த டாக்டர்ஸ் அதுல இருந்து கட் பண்ணி அவனை வந்து செப்பரேட் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி இட் நீட்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட். இது தமசிக் வழியா வந்தக்கூடிய இந்த ஆசை. சோ மேல் சுலோகத்தில் இயம்பப்பட்ட ஆசையானது இன்னும் தெளிவுபட அதை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுக்கு மெயின் எக்ஸாம்பிள் விஸ்வாமித்திரர் தான். அவர் பெரிய ஞானி. ஒவ்வொரு தடையும் தவம் செஞ்சு 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 வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி அப்படின்ற ஒரு பெயர் வாங்கணும்னு அவர் கஷ்டப்படுவார். எவ்ரி டைம் அவருக்கு கோபம் வரும். கோபம் வந்து சாபம் எல்லாம் விட்டுருவார். சாபம் விட்டோம்னா அவனோட ஞானம் எல்லாம் காணப்படும். மறுபடியும் அவன் வந்து வருஷ கணக்குல பல்லாயிரம் வருடங்கள் அவன் தவம் செய்வான். இதே மாதிரி சறுக்கி விடுறதுதான் விஸ்வாமித்திரரோட ஒரு நேச்சர். அதுக்கு காரணம் அவருக்கு இருந்த அபரிமிதமான அந்த குரோதம் என்னக்கூடிய அந்த கோபம். குந்தியின் மைந்தா 39வது. ஞானியின் நித்திய சத்ருவானவும்
காம வடிவு எடுத்ததும் நிரப்ப முடியாததும், அதை சாட்டிஸ்ஃபைய பண்ண முடியாது என்னாததும் ஆகிய இந்த ஆசையினால் ஞானம் மூடப்பட்டிருக்குது. இனி என்ன ஞானி, விஸ்வாமித்திரன் மாதிரி ஒரு ஞானி இருக்க முடியாது. திரிசங்க சொர்க்கத்தையே அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவர். ஆனா அவரால கூட அடக்க முடியாதது எது? இந்த ஆசை. அதனால் உதித்த இந்த மேனகா வந்து டான்ஸ் ஆடினவுடனே எல்லாம் காணாம போயிடுச்சு இல்லையா? சோ இதனால இது ரொம்ப கஷ்டம். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். இந்த ஆசைக்கு இடமே கொடுக்க கூடாது. சரி, நான் கொடுக்கல, ஆனாலும் எனக்குள்ள இந்த ஆசை எப்படி வருது அப்படின்னா, அந்த ஆசைக்கு பிறப்பிடம் எது அப்படின்னு, the grossness of our பிரகிருதி இஸ் அவர் புலன்கள், இந்திரியங்கள். இந்திரியங்கள் மூலமாக தானே நமக்கு இந்த உணர்வுகள், உணர்ச்சிகள் ஏற்படுது. அதுதான் நம்ம புத்தியில போய், மனசுல போய் உட்கார்ந்துக்கிறது. மனசுனால புத்திக்கு போறது, புத்தியிலிருந்து அதை வந்து அகங்காரமாக மாறி நம்மள வந்து ரொம்ப பாடாப்படுத்துது. சோ எதுல இருந்து நமக்கு இந்த ஆசை வர்றதுக்கு காரணங்களே இந்திரியங்கள் தான். சோ முதல்ல அந்த இந்திரியங்களை அடக்க பழகிக்கோ. அந்த இந்திரியங்களை அடக்க அடக்க மனசு என்ன பண்ணும்? அது பின்னாலேயே ஓடும். புத்தி என்ன பண்ணும்? ஓடு ஓடு, போய் போய் அது முதல்ல அடைஞ்சிட்டு அப்பதான் நீ நிம்மதியா இருப்பேன்னு சொல்லும். ஆனா இந்த புத்திக்கு டிஸ்கிரிமினேட்டிவ் பவர் இருந்துச்சுன்னா, இந்த டிஸ்கிரிமினேட்டிவ் பவர் எப்ப வரும்? டிட்டாச்மெண்டால வரும். அட்டாச்மெண்ட் இல்லாத பொழுது அந்த டிஸ்கிரிமினேஷன் நல்ல ஷார்ப்பா இருக்கும்போது புத்தி சொல்லும், ஏய் மனமே, இது பின்னால ஓடாத, பெரிய நாசம் அடைஞ்சிடுவாய், உன்னோட எல்லா ஞானமும் வந்து காணாம போயிடும், ஜாகிரதையா இரு அப்படின்னு புத்தி சொல்லுச்சுன்னா, அந்த புத்தி டிஸ்கிரிமினேட்டிவ் பவர்ல இருக்கு. அப்ப அந்த புத்தி சூக்ஷ்மமா ஆயிருக்கு. அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் அவனுக்கு கிடைச்சிருக்கு. இந்த புத்தி என்ன பண்ணும்? நம்ம ஆத்மா கிட்ட போய் சொல்லும். சோ வாட் இஸ் த கிராஸ்னஸ் டு சட்டிலிட்டி? இந்திரியங்கள். இந்திரியங்களை விட பெருசு மனம். மனதை விடைய பெருசு புத்தி. புத்தியை விடைய மேலும் இருப்பது வந்து அகங்காரம். இந்த சாரி, புத்தியை விட மேலானது வந்து ஆத்மா. இந்த நாளையும் நம்ம வந்து எப்படி கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு வந்து ரொம்ப முக்கியமானது. 2 ஸ்லோகங்கள்ல அத சொல்றாங்க. இந்திரியங்களும் மனதும் புத்தியும் அதற்கு இருப்பிடம். எதுக்கு இருப்பிடம்? ஆசைக்கு. அங்கதானே உட்கார்றது இல்லையா? அந்த ஆசைன்னு ஒண்ணு வந்துட்டானா எல்லாமே வந்து அழிஞ்சு போகும். இப்ப ஏதோ ஒரு பட்டுப்படவை வாங்கணும், தீபாவளிக்கு வந்து 20,000 ரூபாயில ஒரு சூப்பரா வந்து போத்தீஸ்ல ஒரு பட்டுப்படவை போட்டிருக்காங்களாமா, அந்த பட்டுப்படவை வாங்கணும் அப்படின்றது ஆசை. அம்மா என்ன சொல்றாங்க? உன் கல்யாணத்தப்ப வாங்கி தரலாமா, 20,000 ரூபாய்லாம் வந்து உனக்கே போட்டுட்டானா மத்தவங்களுக்கு வந்து துணி வாங்கறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லும்போது சொல்றாங்க. ஆனா இந்த ஆசைக்கு ஒரு தடை வந்துடுச்சு. இந்த தடை வந்த உடனே மனசு என்ன பண்ணும்? நோ, நான் ஒத்துக்க மாட்டேன். இந்திரியங்கள், அந்த கண்ணு வந்து அந்த புடவையை பார்த்ததால மனசுல அந்த ஆசைக்கு அது இடம் கொடுத்துச்சு. இந்த ஆசை எங்க போய் உட்காருது? எந்த இடம் வீக்கோ அங்க போய் உட்காருது. எது வீக்கு? மனசு. மனசு ரொம்ப வீக்கானது. அங்க போய் உட்கார்ந்துட்டு இவனை கையில போட்டுண்டானா நமக்கு ஆசை நிறைவேறும் அப்படின்னு மனசுல போய் உட்காருது அந்த ஆசை. மனசு வந்து சதா அதை பத்தியே யோசிக்கிறது. புத்தி அதுக்கு வந்து சாதகமா இருந்து பாரு, இந்த புடவை எப்படி எல்லாம் இருக்குன்னு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வர போட்டோஸ் எல்லாம் எடுத்துமே அம்மா காட்டு, பாட்டு எவ்வளவு சூப்பரா இருக்கு, இந்த மாதிரி கட்டிண்டா எனக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு அதை வாங்குவதற்காக என்னென்ன வழிமுறைகளோ அதெல்லாம் யோசிக்க வைக்கும். அம்மா அப்பா வந்து வேண்டாமாடா கண்ணா, அதெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தி, முடியாது நம்மளால அப்படின்னு சொல்ல நான் தானே சம்பாதிக்கிறேன், நான் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் உனக்கிட்ட தானே குடுக்கிறேன், என் பணத்துல நான் வாங்கிட்டேன், ஏன் வேணாங்கிற அப்படின்னு அகங்காரம். என் பணம் அப்படின்ற அந்த அகங்காரத்துல போய் உட்காருது. சோ இந்த அகங்காரம் நம்ம புத்தியை கெடுக்கிறது, புத்தி மனசை குழப்புறது, மனசு இந்திரியங்கள் பின்னால ஓடுறது. இத கட்டுப்படுத்தலைன்னா நமக்கு வந்து சர்வநாசம். அப்ப அந்த புடவை வாங்கிட்டு ஒரு நாள் கட்ட போறோம், அதுக்கப்புறமா அது வந்து திருப்பி பீரோல் தான் இருக்க போறது இல்லையா?
சோ இந்திரியங்களும் மனதும் புத்தியும் அதற்கு இருப்பிடம் என்று சொல்லப்படுகிறது. இவைகளால் இது ஞானத்தை மறைத்து மனிதனை மயக்குகிறது. ஆகையால் பாரத வீரா, நீ முதலில் இந்திரியங்களை அடக்கு. இட் இஸ் ஓகே, இந்த பட்டு புடவை இல்லை என்ன 10,000 ரூபாய் 10 புடவை கூட நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு ஞானம் வரலன்னா இந்த ஆசை என்னும் தீயை நம்மளால அடக்கவே முடியாது. ஞான விஞ்ஞானத்தை அழிக்கின்ற பாவ வடிவமாம் ஆசையை அறவே ஒழித்து விடு. ஆசைக்கு இடம் கொடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது 42வது, இந்திரியங்கள் உடலினும் பெரிதாம், இவற்றினிலும் மேலானது மனம். புத்தியோ மனதை விட பெரியது, புத்திக்கும் மேலானது ஆத்மா. கிராஸ் டு சட்டில். அந்த ஆத்மா ஞானம் வரும்போது புத்தி என்னடா பெருசா இந்த புடவையில் இருக்க போறது அப்படின்னு ஞானம் வரும்போது மனது ஓஹோ அப்படியா அப்படின்னு அடங்கும். இந்திரியங்கள் அதை மறந்து போயிடும் இல்லையா? சோ ஆத்ம ஞானம் வர வர, ஞானம் வர வர we become more and more subtle. அந்த சட்டிலிட்டிக்கு போக போக இந்த கிராஸ்னஸ் நமக்கு குறைய குறைய ஆசையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நமக்கு வரும் என்பது இங்க பகவான் சொல்றார். அடுத்தது கடைசி ஸ்லோகமானது, இதெல்லாம் இப்படிதான்ப்பா இருக்கு உலகத்துல, பிரகிருதியின் நேச்சருக்கு பின்னால இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் நீ புரிஞ்சுண்டு இந்த ஆத்மா தாண்டா எல்லாத்தையும் விட சூக்ஷ்மமானது, அகம் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு நீ மனசுல நிர்ணயம் பண்ணிண்டு கொஞ்சம் கொஞ்சமா அத பத்தி இந்திரியங்கள்ல இருந்து மனசை விடுவிழிச்சு மீண்டும் மனசுக்கு ஒரு புத்தி சொல்லி, புத்தி அகங்காரத்தை குறைச்சு நான் ஆத்மா அப்படின்ற ஒரு நிலைக்கு நீ போயிடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றார். மகாபாகுவே, இங்க நம் புத்தியிலும் மேலான ஆத்மாவால் ஆத்மாவை அடக்கி வெல்ல முடியாததும் ஆசை வடிவுடையதுமாகிய இந்த சத்துருவை அழித்து விடுவாங்க. முதல்ல நீ உனக்குள்ள இருக்க சத்துருவை அழிச்சிடு, அப்பதான் நீ வெளியில இருக்கிற சத்துருக்களோட நம்மளால சண்டை போட முடியும். முதல் சத்துரு என்ன? கோபமும் காமமும். அதை முதல்ல அடக்க தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கர்மயோகத்தை முடிக்கிறார் பகவான். ஜெய் குருதேவ்.